தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர், இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும். பென்னி அன்னைக்கு நன்றியாகும். ரியல் மரியதாஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகும். ஜெயராணி பெண்கள் மேல்நிலை பள்ளி 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவியர்கள் தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லியும், பேட்ரிக் மேல்நிலை பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியும், குளூனி மேல்நிலை பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவிகள் தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியும், அரும்தா சுரேஷ் 12ஆம் வகுப்பு தேர்விலே சிறப்பான விதத்தில் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றும், ஷைனி 12ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியும், இந்தோஷா மேல்நிலை பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவிகள் தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியும், அம்மனை மற்றும் பிள்ளைகளின் உடல்நலனுக்காகவும் தூய இருதய அன்னை மரியாயின் சபை அன்னைக்கு நன்றியாகும் மற்றும் இறையாசிற்காகவும், ஷைனி எஸ்தர் லரிசா மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் அனைத்து மாணவியர்கள் நன்கு எழுதி வெற்றி பெறவும், அணு தன்னுடைய முதல் பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களை, திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா, எங்கள் செயல்கள் அனைத்தையும் நாங்கள் தொடங்கவும் அவற்றை தொடர்ந்து ஆற்றவும் உமது அருள் உதவியை தந்தருளும். உமது ஏவுதலால் தொடங்கிய செயல்களை எல்லாம் உமது உதவியால் நிறைவு பெற செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கின்றேன். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30 வசனங்கள் 15 முதல் 20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்பொழுது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அடைத்து வாழ்வையும் சாவையும் ஆசையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கின்றேன்.
நீயும் உனது வழித்தொண்டர்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திரு சட்டத்தில் மகிழ்ச்சி பெறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியதாவது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தாம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, பாடுகள் இல்லாமல் பதக்கங்கள் இல்லை, முள்முடிகள் இல்லாமல் மணிமுடிகள் இல்லை, சிலுவைகள் இல்லாமல் சிம்மாசனங்கள் இல்லை. எனவே இயேசு சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தாம் சிலுவையை தூக்கி கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 24வது இறைவசனம். ஒரு நாள் புனித சிலுவை யோவான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரை பார்த்து இவ்வாறாக கேட்டார், ஆண்டவரே, துன்பங்கள், துயரங்கள், சூறாவளிகள் நிறைந்திருக்கின்ற இந்த உலக வாழ்க்கை என்கின்ற கடல் பயணத்தை நான் கடந்து விண்ணகத்தை அடைவதற்கு நான் எந்த கப்பலை பயன்படுத்த வேண்டும்? அதற்கு இயேசு சொன்னார், இந்த துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை பயணத்தை நீ கடந்து விண்ணகத்தை அடைய சிலுவை என்கின்ற கப்பலிலே நீ ஏறி பயணம் செய்ய வேண்டும் என்றார்.
மீண்டுமாக சிலுவை யோவான் ஆண்டவரை பார்த்து, நான் அந்த விண்ணகத்தை அடைவதற்கு எந்த படிக்கட்டுகளை நான் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது, நீ சிலுவை என்கின்ற படிக்கட்டின் வழியாக ஏறி நடந்தால் மட்டும்தான் அந்த விண்ணகம் என்கின்ற வீட்டை உன்னால் அடைய முடியும் என்று சொன்னார் இயேசு. இறுதியாக சிலுவை யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நான் அந்த விண்ணக வாயிலை வீட்டை அடைந்தாலும் அந்த வீட்டிற்குள் செல்வதற்கான அந்த பூட்டை திறப்பதற்கு எந்த சாவியை நான் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு இவ்வாறாக பதில் சொன்னார், நீ அந்த விண்ணக வீட்டை அடைந்தாலும் அதன் உள்ளே நுழைவதற்கு அந்த பூட்டை திறப்பதற்கு சிலுவை என்கின்ற சாவியை தான் நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லி முடித்தாராம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் மறுத்து நாள்தோறும் என் சிலுவைகளை தூக்கி கொண்டு பின்பற்ற வேண்டும். எனவே எல்லோருக்கும் வாழ்வு என்பதுதான் இறை தந்தையினுடைய திட்டமும் திருவுளமும். எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் இறைவனுடைய மக்கள், அவர்கள் எல்லோருக்கும் வாழ்வை பெற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். எனவே அந்த திருவுளமும் திட்டமும் நிறைவேற்ற எப்படி அந்த திருவுளத்தை அடைய முடியும் என்பதை தான் இன்றைய ஆசீர்வாதமிக்க அந்த வாழ்க்கையை வழியை நாம் பின்பற்ற அல்லது பெற்றுக்கொள்ள தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகின்றது. இது உன் முன் ஆசியை வைத்திருக்கின்றேன், சாபத்தை வைத்திருக்கின்றேன், நன்மையை வைத்திருக்கின்றேன், தீமையை வைத்திருக்கின்றேன். இதோ நீ கட்டளைகளை கடைபிடித்தால் நீ ஆசீர்வாதமிக்க வாழ்வை நீ தேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகின்றது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே அந்த ஆசீர்வாதமிக்க வாழ்வை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை சிலுவையின் வழியாகத்தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைய நற்செய்தியிலே நம்முடைய லட்சிய தலைவன் இயேசு சொல்லுகின்றார். அவர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் இறை ஆட்சிக்காக, இறை தந்தையின் விருப்பத்திற்காக நற்செய்தி அறிவித்து ஏழைகளை அரவணைத்ததற்காக, நீதிக்கு துணை போனதற்காக அவர் துன்பங்களோடு தோல்விகளோடு வேள்விகளை நடத்தி துன்பங்களை தாங்கிக் கொண்டு இதோ பாடுகளிலே பயணித்து அந்த முள்முடியின் வழியாக மணிமுடியும், இது பாடுகளின் வழியாக பதக்கத்தையும், இறுதியிலே சிலுவையின் வழியாக சிம்மாசனத்தை அடைந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி சென்றவன் தான் நம் தலைவர் இயேசு. எனவே பிரியமானவர்களே, நாம் திருமுழுக்கின் வழியாக இயேசுவினுடைய சீடர்களாக சீடத்திகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இயேசுவினுடைய பாத சீடன் என்று சொன்னால் குருவினுடைய பாத சுவடுகளை பின்பற்றுகின்றவன். தொண்டன் என்று சொன்னால் குருவினுடைய, அதாவது தலைவனுடைய கொள்கைகளின்படி நடக்கின்றவன். இதோ தோழன் என்று சொன்னால் நண்பனுடைய நெறிமுறைகளை பின்பற்றுபவன் தான் உண்மையான நண்பன். எனவே இயேசுவினுடைய சீடர்களாக, தோழர்களாக, தொண்டர்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் கூட அந்த சிலுவை என்கின்ற சிம்மாசனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுயநலத்தை சுருக்கி பிறர் நலத்தை பெருக்கி நம்முடைய இருக்கின்ற தீமையான எண்ணங்களை கருக்கி இது எல்லோருக்கும் வாழ்வு என்கிற இறை தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற இயேசுவோடு தோள் கொடுத்து செல்ல துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது நம்மால் முள்முடிகள் வழியாக மணிமுடியை பெற முடியும், பாடுகளின் வழியாக பதக்கத்தை பெற முடியும், சிலுவைகளின் வழியாக சிம்மாசனத்தை அடைய முடியும். எனவே நம்முடைய லட்சிய தலைவன் இயேசுவை போல நாமும் கூட சிலுவையின் வழியாக சிம்மாசனத்தை அடைய இந்த தவ காலத்திலே இதோ ஜெபம் செய்தல், தர்மம் செய்தல், நோன்பிருத்தல் என்கிற நல்ல காரியங்களை கடைபிடித்து மனமாற்றம் பெற்று வாழ தேவையான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் பெற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். கருங்கேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே காணிக்கையாய் எம்மை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரம் ஏந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாவல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் நமது பரிசுத்த நன்மைகளுக்காகவும் முதுகையை திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, நாங்கள்
நாங்கள் திருமுன் படைக்கும் இந்த பலி பொருட்களை கனிவுடன் கண் நோக்கியருளும். உமது இரக்கத்தினால் நாங்கள் மன்னிப்படைந்து உமது திருப்பெயருக்கு மகிமையளித்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய விசுவாசிகள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். இதனால் பக்தி முயற்சிகளிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளித்த திருவருட்சாதனங்களில் அடிக்கடி புதுப்பிக்க பெற்று இறை மக்களுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என
ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவரையும், மேலுமாக தெய்வீக திருப்பலி தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளையும் நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த நாள் முழுவதும் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும் சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர் நீர்த்த ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பெரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இவரை பாடுகளின் வழியாக பதக்கத்தையும்
முள்முடிகளின் வழியாக மணிமுடிகளையும் சிலுவையின் வழியாக சிம்மாசனத்தை அடைந்து துன்பங்களை தாங்கி இறை தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற லட்சிய தலைவன். இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். ஜெபம். மூவரு இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி
நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. வானக தந்தையே இறைவா, நாங்கள் வானக உணவை அருந்தி உமது ஆசியை பெற்றுள்ளோம். இந்த விருந்து எங்களுக்கு மன்னிப்பையும் மீட்பையும் தொடர்ந்து அளித்து உமது திருமகனின் நற்செய்தியின் படிப்பினைகளின் படி வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை யூது தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை யூது தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய். திகழ்கின்ற திருமறியே, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று எடுத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆவில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களை
இரட்சியுமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும்.